ஹலோ, வெல்கம் டு திஸ் வீடியோ. சில குறிப்புகளை கூறுகிறேன். ஒரு பத்திரிகையிலிருந்து, கிறிஸ்துவ பத்திரிகையிலிருந்து சில குறிப்புகளை கூறுகிறேன். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் விசேஷித்தமானவர்கள். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். மகனே, மகளே, பயப்படாது. நீ விசேஷித்தவள். நீ பயப்படாதே. இது கடைசி காலம். ஆகவே நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டீர்கள். தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய சாயல் சிருஷ்டிக்கப்பட்டுள்ள நாம் மற்ற உலக மக்களைப் போல சிந்திக்கவோ செயல்படவோ கூடாது. இயேசு விடுவிக்கிற பத்திரிகையிலிருந்து நான் வாசிக்கிறேன். சகோதரர் மோன்சிலாஸ்டஸ் அவர்களுடைய பத்திரிகை இது படிப்பீர்களானால் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த புத்தகம் நல்லா இருக்கும். நான் இது ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு வரேன். ஆகவே இது ஆசீர்வாதமாக இருக்கும். விசேஷித்த மாணவர்கள், ஸ்பெஷல் பீப்பிள். நீங்கள் ஸ்பெஷல் என்று அழைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை பார்க்க யாருமே இல்லை, யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அனாதை இல்லம்தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் யோசித்து பார்க்கலாம். நம்ம விசேஷித்தமானவர்கள், விசேஷித்தமானவள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பியுங்கள். அவருக்கு சிஷ்யராக இருந்து செயல்படுங்கள். அன்பு, சாந்த குணம், மனதுருக்கம், தாழ்மை, இரக்கம் போன்ற தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். முயற்சியெல்லாம் இந்த பத்திரிகையில் இருக்குது, ரொம்ப இருக்குது. நீங்கள் வாங்கி பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் கைவிட்டாலும் விசேஷித்தமானவர்கள் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அந்த சில்ட்ரன்ஸ், சம் சில்ட்ரன்ஸ் ஆர் தே ஆர் ஸ்பெஷல் சில்ட்ரன். அந்த ஒரு படிப்பை நான் படித்திருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். கொஞ்சம் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பெஷல் மென்டல் இன்ட்ரெஸ் உள்ள ஸ்கூல்ஸில் டீச்சராக போயிருக்கேன், வாலண்டியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க கூட. ஆகவே அதெல்லாம் கர்த்தர் விசேஷித்தமானவள் என்று கூறுவதனால தான் நானும் போய் செய்தேன். நான் காசு எதிர்பார்க்கல, காசு ரொம்ப கம்மி எனக்கு சேலரி கூட. இருந்தாலும் நான் அதெல்லாம் மனசில் பாரத்தையெல்லாம் கர்த்தருக்குள் இறக்கி வைத்து நன்றாக அவர்கள் கூட பழகினேன். அந்த ஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் கூட பழகி நானும் கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள்லாம் அங்கே இருந்தோம். ஒன்று சத்தியம், ஒன்று மிஸ்பா. சத்தியம் இன்ஸ்டில் 2 வருஷம் இருந்தேன். ஸோ இது ஆசீர்வாதமான ஒரு மாதமாக மாறட்டும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் இயேசுவானவர் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக தரட்டும். ஆகவே நம்ம சாப்பிட வேண்டும். நன்றாக உணவை உண்ணுங்கள், தண்ணி குடியுங்கள், வெந்நீர் குடியுங்கள், ஜூஸ் குடியுங்க. இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்? ஸ்பெஷல் டீச்சராக இருந்தால் அதெல்லாம் சொல்கிறேன். ஸ்பெஷல் டீச்சராக இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சொல்வோம். அதே மாதிரி தான் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் கரெக்டாக இருந்தால் பேலன்ஸ்டு லைஃப். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். சரிங்க, நீங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.